ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே ரொட்டீன் விலாக் தான். ஆனால் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் போயிட்டு இருக்கோம். அம்மா வந்திருந்தாங்க, சரி ஷாப்பிங் போகலாம். சும்மா வந்து நமக்கு இது வீட்டுக்கிட்டே இருக்கிறது புருஷவாக்கம்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம் சரவணா ஸ்டோருக்கு. அம்மாவுக்கும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும், அவங்களும் கொஞ்சம் வெளியே வரணும் இல்லைங்களா, அதுக்காகவே வருவோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டோ இல்லைன்னா ஏதாவது நட்ஸோ அது மட்டும் தான் வாங்கிப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கும் கொஞ்சம் வீட்லேயே இருந்து போர் அடிக்கும். அதுக்காக இப்போது மாதத்தில் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படி வந்துடுவோம். இது நமக்கு வீட்டுக்கிட்டே இருக்கிறதால வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதனால் இங்கேயே வந்துடுவோம். சரி, வந்ததுமே பார்த்திங்கன்னா சரி சும்மாவாவது நம்ம விண்டோ ஷாப்பிங் மாதிரி இந்த சாரீஸு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். என்னென்ன புதுசாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வாட்டி வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே இருந்தது. 300, அதுக்கப்புறம் 260 அந்த மாதிரி ரேட்லேயும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பேஸ்கெட்லேயே போட்டிருப்பாங்க ஆஃபர் மாதிரி. நிறைய வந்து இந்த சம்மர் கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் தான் போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 260 220லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 400 கிட்டே இருக்குது. இன்னுமே கொஞ்சம் கிராண்டான சாரீஸுமே பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 600 அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் பட்டு சாரீ மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கிராண்டான சாரீஸும் இருக்குது. நானே சரி அம்மாவுக்கு ஒரு சேரீ வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன், ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க இப்போ வந்து வாங்கிக்கூடாதுமா, அப்புறமா கொடு அப்படின்னு சொன்னாங்க. மதர்ஸ் டேக்கு கொடுக்கறதுக்காக தான். சரி அம்மாவே எப்படியோ வந்துட்டாங்க, அவங்க பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தீட்டில் இருக்காங்க, அதனால் வந்து சாரீஸ் அது எல்லாமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்புறமா வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா 265 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நல்லாவே இருந்ததுங்க. நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சாரீஸும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த சாரீ சூப்பராக இருந்தது. இதில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் இருந்தது. 460 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 500க்குள்ளே தான் இருந்தது. கீழே இருக்கிறது வந்து 1000 ருபீஸ், 800 900 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த காட்டன் வந்து நல்லா இருந்தது. அந்த கஞ்சி வைக்கிற மாதிரி காட்டன் நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது. இந்த காட்டன் எல்லாமே வந்து சும்மா வந்து பார்த்துட்டே இருந்தோம் எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே லைட் வெயிட்டாகவும் இருந்தது அந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸுமே வச்சுருந்தாங்க, பார்ட்டி வேர் மாதிரி. இது எல்லாமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபுல் ஃப்ராக் அதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது சரவணா ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ராக்கு சூப்பராக இருந்தது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டுன்னு போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லைட்டிங்க்கு. ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் போயிட்டு சாரீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 6th ஃப்ளோர் தான் போயிருந்தோம். அங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் அது மாதிரி கிளிப்ஸு அந்த மாதிரி இருக்கும். சரி கொஞ்சம் கிளிப்ஸும் தேவைப்பட்டது, சாரீ கிளிப்ஸு அது எல்லாமே வந்து தலைக்கு வைக்கிற கிளிப் அது எல்லாமே கொஞ்சம் அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சரி சாப்பிட போயிடலாம், டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட போயிடலாம். இனிமேல் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகணும். அதுக்காக சரி வெல்கம் ஹோட்டல் தான் வந்திருந்தோம். எப்போவாவது மாதத்தில் ஒரு வாட்டி தானே, அதுக்காக வந்து கூட்டின்னு வந்துடுவேன் அம்மாவை வந்து வாமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நான் பார்த்திங்கன்னா மினி மீல்ஸ் வாங்கிட்டேன். அம்மா வந்து சோலாப்பூரி அதை தான் வாங்கியிருந்தாங்க. மினி மீல்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வைப்பாங்க, ஒரு 4 வெரைட்டிஸ் வைப்பாங்க. தயிர் சாதம், அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து புதினா சாதமும் வச்சுருந்தாங்க, சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி குருமா எல்லாமே கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். பேஸ்மெண்ட்டில் வந்து அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு. அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வாட்டி எப்போவுமே அவங்க தான் உட்காருவாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன்.
ஆனால் இந்த வாட்டி வந்து நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன் அவங்களுக்கு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சாரியும் வாங்கி கொடுத்துடலாம் மதர்ஸ் டேக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சாரீ தான் வாங்கி கொடுக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பேக் பெயினாக இருந்ததால் நான் வந்து உட்காந்துட்டேன். அவங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வெளியே வந்து பார்த்ததுமே பார்த்தா இந்த மோரும் கொடுத்துன்னு இருந்தாங்க. சரி எதுக்கு வேஸ்ட்டாக சாப்பிட்டோம் போயிடலாம். மோர் வந்து அந்த வெயிலுக்கு ரொம்பவுமே இதமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணி இருக்கும். அப்போ கூட கொடுத்துன்னு இருந்தாங்க. நிறைய மோர் வச்சுருக்காங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. அங்கேயே சரவணா ஸ்டோர் வெளியிலேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தேன். நைட்டு டின்னருக்குன்னு பார்த்திங்கன்னா சரி கொஞ்சமாக இட்லி செய்யலாம். இட்லியும் இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸு சிக்கன் இருக்கும். அன்றைக்கி சிக்கனும் செய்யணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி, அதுக்கப்புறமா சரி அம்மாவும் இருந்தாங்க வீட்டில், அதுக்காக தான் இட்லியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு களியும் செய்யணும். களிக்கும் ரெடி பண்ணியாச்சு. சிக்கனும் ஒரு பக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். மாவுமே கலந்து வச்சிட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இட்லி மாவு கொஞ்சம் தான் இருந்ததா, அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற கருப்பு கவுனி அரிசி மாவு, அதுக்கப்புறமா வந்து ராகி மாவு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு என்ன கலந்தேன், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், அது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் வந்து இட்லி மாவு கூட கலந்து கொஞ்சமாக ரவையும் சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் சேர்த்துட்டு ஒரே குவான்டிட்டியில் இதெல்லாம் அரைச்சி போட்டேன். மாவுலேயே நல்லா கலந்தும் வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுனேன். நல்லாவே வந்திருந்தது. நல்லா எனக்கு எப்படி வருமோ ஒரு வேளை கல் மாதிரி வருமோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. சூப்பராக இருந்தது இட்லி. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்பப்போ வந்துட்டு. அதுக்காக தான் நான் கருப்பு கவுனி அரிசியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்கனும் செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் லேட்டுமே ஆயிடுச்சு, சிக்கன் வாங்கிட்டு வரவே லேட் ஆயிடுச்சு. அதனால வீடியோவும் எடுக்க முடியல. சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான சிக்கன் கறி தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற கரம் மசாலா, அதுக்கப்புறமா தனியாத்தூள், சீரகத்தூள் அது எல்லாமே சேர்த்துட்டு தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மெனு அதுதான், சிக்கன் குழம்புக்கு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு எப்படியும் களி வேணும், வீக்லி ஒன்ஸ் வந்து களியும் செய்ய சொல்லுவார். களியும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா இட்லி, சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு கார சட்னி மாதிரி அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். கொஞ்சம் அம்மா கொஞ்சம் களியும் சாப்பிடுவாங்க, எப்படியும் அது சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 2க்கும் தகுந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இட்லிக்கும் களிக்குமே செட் ஆகிற மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி செஞ்சால் பசங்களும் சாப்பிடுவாங்க. அந்த சட்னி வந்து நம்ம ஏதாவது பச்சடி மாதிரி ஏதாவது காய் போட்டு செஞ்சால் இட்லி கூட சாப்பிட மாட்டாங்க. அம்மா வந்து வெஜிடேரியன் தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இதை செஞ்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த களிக்கும் சட்னிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த களி. அதுக்கப்புறமா பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிச்சனில் எல்லாம் ரொம்ப நேரம் வேலை செய்யவே முடியறதில்ல. இப்போ எல்லாமே அவ்வளோ வேர்க்காடாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம செஞ்சோன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நனைஞ்சே போயிடுவேன். சரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் தானே, எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் குழம்பு வந்து நார்மலான, எப்போவுமே இந்த சிக்கன் செஞ்சு எத்தனை பேருக்கு போர் அடிச்சிச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் செஞ்சு நான்வெஜ் வந்து செஞ்சு எனக்கு ரொம்பவுமே போர் அடிக்குது. இப்போ எல்லாமே சிக்கன் வாங்கிட்டு வந்தாலே ஐயோ சிக்கனா, இதை வச்சு என்ன பண்ணுறது, எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்கன்னா மசாலையெல்லாம் அரைச்சி விட்டு எல்லாமே சிக்கனை கலந்து செஞ்சுடுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஒவ்வொரு வாட்டி வந்து நல்லாயிருக்கு, இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி நல்லா இல்லை. நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா சைலண்ட்டாக சாப்பிட்ருவாங்க. நல்லா இல்லைன்னா என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஹஸ்பண்ட். வந்து நல்லா இருந்தப்போ சொன்னால் நானும் அதே ஸ்டைலில் எப்போவாவது நானும் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு எப்போவுமே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணமாகி ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி தான் மனசார சொல்லியிருப்பார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா எப்போவுமே சொல்லவே மாட்டார், நல்லா இருந்ததுன்னா சுமாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார். அதுவே நம்ம வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் குழம்புமே ரெடியாகி வந்திருக்கு. சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். அது நம்ம களி கூடவும் சாப்பிடவும் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா புஸ் புஸ்னே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட்டு வந்து நுங்குமே இருந்தது. சரி, அதுவுமே 2 சாப்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நுங்கு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. பாய்.